ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அருமையான சுவையில் வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் வறுவலை ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இது போல் ஒரு 1/4 கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்குறோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட அடிப்பகுதியும் முனைப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு வெண்டைக்காயை எடுத்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பகுதியிலிருந்து இந்த வெண்டைக்காவை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் வெண்டைக்காவாக இருந்தால் 6 பீஸ் கூட கட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட ஆப்ஷனல் தான். இது மாதிரி எல்லா வெண்டைக்காயையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா வெண்டைக்காயையும் இதே போல் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது உங்களோட காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமனோட ஜூஸை மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ஏன்னா வெண்டைக்காயை சேர்த்து நம்ம பிணையும் பொழுது அதுலேருந்து தண்ணி நிறையா ஃபார்ம் ஆகும். அதனால் தண்ணி சேர்த்திங்கன்னா இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் பொழுது மசாலா வெண்டைக்காய் கூட ஒட்டி வராது. அதனால் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் வெண்டைக்காய் கூட மசாலா நல்லா ஒட்டி வரும். இப்போ இது மாதிரி நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காயை எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு எண்ணெயை ஃபஸ்ட்டு சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா க்ரன்ச்சியாக மொறுமொறுன்னு வர வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் வறுவல் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. பாருங்கள், நம்மளோட வெண்டைக்காய் வறுவல் எல்லாமே ரொம்பவே அட்டகாசமாக ரெடியாகி வந்துருச்சு. இதை பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம், இல்லை சாதத்து கூட வச்சு கூட சாப்பிட்லாம், தயிர் சாதத்து கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.